வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக சார்பில் ராசா வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். பால்முருகன், இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன? உச்சநீதிமன்றத்தில் வகுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி தற்போது திமுக மனு தாக்கல் செய்திருக்கிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவர்கள் அந்த மனுவில் குறிப்பாக அரசியல் சாசனத்துக்கு எதிராக வகுப்பு திருத்த சட்டம் அமைந்துள்ளது. அடிப்படை உரிமையை மீறும் வகையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தற்போது திமுக தாக்கல் செய்த மனுவில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சட்ட பிரிவுகள், அரசியல் சாசன பிரிவுகள் அனைத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 1995, 2013 போன்ற ஆண்டுகளில் இந்த வகுப்பு வாரியத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள பல சட்ட விதிமுறைகள் தற்போது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முந்தைய சட்ட திருத்தங்களை ரத்து செய்வதற்காக மட்டுமே தற்போதைய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. முறையாக இந்த மசோதாவை நாடாளுமன்றம் ஆய்வு செய்யாமல் அவசர கதியில் சட்டம் இயற்றியிருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அரசியல் சாசனத்திற்கும் அடிப்படை உரிமைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த அரசியல் அமைப்பை மீறக்கூடிய இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தாக்கல் செய்துள்ள மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. திமுக சார்பாக துணை பொதுச் செயலாளர் ராசா இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அரசியல் சாசன அம்சங்கள் பல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா விவாதத்துக்கு வந்த போதே ராசா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலும் அவர் இருந்தபோது பல்வேறு திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் அவை அனைத்தும் ஏற்கப்படவில்லை. இந்த விவகாரங்கள் அனைத்துமே மனுவில் கூறப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் இந்த சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக மட்டுமல்ல, வேறு பல கட்சிகளும் அடுத்தடுத்தாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு தற்போது தயாராகி வருகின்றன. கிரிஜா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் ராசா வழக்கு தொடர்ந்துள்ளார். அரசியலமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை மீறும் வகையில் இந்த வக்பு திருத்த சட்டம் உள்ளது என்றும், வக்பு சட்ட திருத்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து காங்கிரஸ், ஆம் ஆத்மி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் தற்பொழுது வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது.